தமிழக சட்டப்பேரவையில் 22ஆம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் போலீசார் தங்களின் 16 கோரிக்கைகளை வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவவிட்டுள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதா கவனத்திற்கு செல்லும் வகையில் வாட்ஸ்அப் மூலமாக பரவும் தகவலில் காவலர்களுக்கு பென்ஷன் திட்டம், காவலர்களின் பெற்றோரையும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைப்பது, காவலர்களின் தர ஊதியத்தை 1900 ரூபாயிலிருந்து 2400 ரூபாயாக உயர்த்துவது போன்ற கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இதுபோல் ஓய்வு காலம் வரை சொந்த மாவட்டத்திலேயே பணிபுரிய ஆணை பிறப்பிக்க வேண்டும் எனவும், காவலர் குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் 50% கட்டண சலுகை வழங்க வேண்டும் எனவும், மாதந்தோறும் காவலர்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். 2ஆம் நிலை காவலர்களுக்கு 7 ஆண்டுகளில் முதல்நிலை காவலராக பதவி உயர்வும், 12 ஆண்டுகளில் தலைமை காவலராக பதவி உயர்வும், 20 ஆண்டுகளில் உதவி ஆய்வாளராக பதவி உயர்வும் வழங்க அரசாணை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன், தனிநபர் கடன், காவலர்களின் சீருடையை வேறுபடுத்தி காட்டும் வகையில் மாற்றம், பொங்கல் உள்ளிட்ட அரசு விடுமுறை தினங்களில் பணியாற்றினால் இரட்டிப்பு ஊதியம், பயணப்படி 20% உயர்வு, சனி மற்றும் ஞாயிறு விடுமுறையில் பணியாற்றினால் 400 ரூபாயாக அதிகரித்து வழங்குவது போன்ற கோரிக்கைகளையும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தினசரி ஒரு அலுவல் மட்டுமே வழங்குவதோடு ஒரு நாளைக்கு குறைந்தது 8 மணி நேர ஓய்வு, அனைத்து மாவட்டங்களிலும் காவலர் நல அமைப்புகள் ஏற்படுத்துவது, ரிஸ்க் அலவன்ஸை 1000 ரூபாயாக உயர்த்துவது போன்ற கோரிக்கைகளும் வாட்ஸ்அப்பில் பரவி வரும் தகவலில் இடம்பெற்றுள்ளன.